ஆனா தளபதி ஏன் தானே இப்படி பண்ணுகுதே? என்ன நான் சொல்லிச்சு? வந்தா 2500 கொடுக்குறேன்னு தானே சொல்லிச்சு. இதை நம்பி தானே வீட்டுல இருக்கிறவங்க மண்டையெல்லாம் கழுவி ஓட்டு போடுன்னு சொல்லி அவங்க கையில காலில் வந்து ஓட்டு போட வச்சேன். இன்னைக்கு தேதி 14, நாளைக்கு 15ஆம் தேதி. மாசம் அக்கௌண்ட்ல வர காசு எடுத்து சீட்டு காசு கட்டுறோம். இன்னைக்கு எங்க அம்மா உட்காந்து என்ன சங்க கேக்குது, ஏன்டா நான் என் வந்து இருந்ததையும் இப்படி இது கெடுத்து விட்டு உங்க அண்ணன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு என்ன சங்க கேக்குது. நான் என்ன தானே பதில் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வீட்டுல நிம்மதியா உட்காந்து வரல, சோறு திங்க முடியல. இது பத்தாத்துக்குன்னு இவ்வளவு வேற வந்து வீடியோ போட்டுன்னு காசு வேணா சிலிண்டர் வேணான்னு எங்க அம்மா என்ன தெரியுமா, இவ்வளவுக்கு வேணானா இவ்வளவு மூடிட்டு இருக்க சொல்லிட்ட, வர்றதையும் இவ்வளவு கெடுத்து விட்டு போயிட அளவு பழகுதுன்னு அசிங்கமா கேக்குதுண்ணே. எனக்கு நீங்க நாளை அப்படின்னா வீட்டுல உட்காந்து ஒரு சோறு திங்க முடிய சோத்துல வெஸ்த வச்சிரும் பழகுதுண்ணே எங்க அம்மா. அத்தான் மயிறு புலம்பாமல் இருறான். நீ பாட்டுக்கு நொய் புலம்பிக்கிட்டே இருக்க. உன்னை ஏற்கனவே புலம்புனது வாட்ஸ்அப்பில் புலம்புனதான் எடுத்து புதிய ஒன்று இன்ஸ்டா பேஜில் போட்டுவிட்ருக்கேன்னு சொல்லி புலம்பாதன்னு சொல்லி தான் அவனை டெலிகிராம் ஓப்பன் பண்ணோம். இங்கே வந்து புலம்பிகிட்டு இருக்க. மறுபடியும் இன்னொரு தடவை புலம்புனா அவனை ரிமூவ் அடிச்சு விட்ருவேன் அந்த குரூப்ல இருந்து. விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்குதான் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு விஜய் அவர்கள் முழுக்க ஸ்கேம் பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு உண்மை தகவலை இன்றைக்குத்தான் தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா பூதாகரமாக வெளியே வருகிறது. இந்த விஜய் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார், எப்படி அந்த சின்ன குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளை ஏமாத்தி அவர்களின் மூலமாக பெற்றோர்களை மிரட்டி வயதான தாத்தா பாட்டிகளை மிரட்டி எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார் என்பது தொடர்ச்சியாக அம்பலப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்கள்ல சிக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து இவருக்கு கள்ளத்தனமாக ஓட்ட போட்டுட்டு போனவங்க கிட்டத்தட்ட 20 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 மாசத்துல இவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா ஆட்சிக்கு வந்த 4-5 நாளிலே முழுவதுமாக எக்ஸ்போஸ் ஆகி இன்றைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறார். அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஒன்னு சொன்னாரே சிஎம் சார் 2500 ரூபா கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னாரே, அப்பவே வேணாம் நாங்க உங்களுக்கு மட்டும் ஓட்ட போடணும்னு சொன்னீங்களா? எல்லா மக்கள் இன்னைக்கு வந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு மட்டும் என்ன சிஎம் சார் நீங்க நல்லா இருந்தா போதுங்கண்டா, உங்க வீட்டுல உன்ன போய் வச்சு நல்லா இருக்க வை. ஆனா ஒரு முதல்வர் வந்து எல்லாருக்கும் முதல்வர் தான், ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் முதல்வர் தான். நாங்க எல்லாம் கேட்கத்தான் செய்வோம். நீங்க மட்டும் இதெல்லாம் என்ன நாடகமா நடிக்கிறீங்க சிஎம் சார்? நீங்க நல்லா இருந்துங்கண்டா, அவர் மட்டும் நல்லா இருந்தா இப்ப நாட்டு மக்கள் என்ன பண்றது? ஓட்டு போட்டவங்க என்ன பண்றது? வணக்கம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் ஒரு அம்மா சொல்கிறாங்க, விஜய் சார் நீங்கள் எனக்கு சிலிண்டரே கொடுக்க வேணாம், எனக்கு 2500 கொடுக்க வேணாம், நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டு ரொம்ப 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 கரிசனமாக அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இதை நான் பார்த்தேன். எனக்கு அதை சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் என்னுடைய பாட்டில் நான் சக குடிமகளாக சொல்கிறேன், எனக்கு அத்தனையும் வேணும். எனக்கு அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது அத்தனையும் எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வரணும். ஏன்னா நானும் அவருடைய கீழே இருக்கிற 8 கோடி மக்களில் ஒருத்தி தான். அவரும் முதலமைச்சர்னா அவர் எனக்கும் முதலமைச்சர். இன்றைக்கு வெளிநாட்டுல குடியுரிமை பெற்ற 20 பேரை விமான நிலையத்திலே வச்சு கைது செய்திருக்கிறார்கள். விமான நிலையத்துல பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர். சரி, எதுக்காக அந்த 20 பேரை கைது பண்ணாங்க? கைது பண்ணது மட்டும்தான் 20 பேர். தப்பிச்சு போனவன் எத்தனை ஆயிரம் பேர், இன்னும் நாட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறவன் எத்தனை ஆயிரம் பேர் அப்படின்னு முழுமையாக கணக்கெடுக்கணும். ஏன்னா இங்க தேர்தலுக்காக நான் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வரேன் வாக்களிக்க, நான் வெளிநாட்டுல இருந்து வந்து விஜய்க்காக வாக்களிக்க வரேன், இங்க பாருங்க பிளைட் டிக்கெட் 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் இங்க வாக்களிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஓட்டு போட்டானுங்கல்ல, ஓட்டு போட்டு இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியாவில் வீடியோ பண்ணானுங்கல்ல, அப்படி வீடியோ போட்டவங்க இன்னைக்கு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க தெரிச்சு. அதுக்கு காரணம் என்னடா அப்படின்னு பார்த்தாக்க, அவனுங்க எவனுக்குமே இந்திய குடியுரிமை இல்லை. எப்படி இந்திய குடிமகனே கிடையாது அவனுங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் இந்திய குடிமகன் அல்லாத எவனுமே வாக்களிக்க தகுதியற்ற நபர்கள். அப்படி வாக்களிச்சா அதற்கு பேர் மோசடி, ஸ்கேமு. இப்போ கனடாவுக்கு தப்பி போன ஒரு 2 பேர் மாற்றாங்க. அப்படி விமான நிலைய அதிகாரியிடம் கனடாவிற்கு தப்பி போன ஒரு 2 பேர் மாற்றாங்க. அந்த 2 பேரை விசாரிக்கும் பொழுதுதான் அவங்க கையில மை இருந்திருக்கு. சரி, அவனுடைய சிட்டிசன்ஷிப்பை எடுத்து பார்த்தாக்க, பாஸ்போர்ட் விசாவை எடுத்து பார்த்தாக்க அவன் கனடாவில் குடியுரிமை பெற்றிருக்கிறான். அப்ப கனடாவில் குடியுரிமை பெற்ற ஒருவன் எப்படி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தேர்தலில் எப்படி ஓட்டு போட்டான்?
அவனுக்கு அந்த வாக்குரிமையை அளித்தது யாரு? ஓட்டு போட உரிமையை அளித்தது யாரு? அப்ப கனடா குடியுரிமை பெற்ற ஒரு நபரு இங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு போறானா, அது எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய சட்ட விரோதம். சரி, அந்த 2 பேர் தான் சிக்கிறாங்கன்னு பார்த்தா, அதற்கப்புறம் அந்த விமான நிலையத்துல பாதுகாப்புல இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், இங்க பாதுகாப்புல இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் அதன் பிறகு வெளிநாடுகளுக்கு போறவங்களை செக் பண்ணும்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 பேர் மாட்டிருக்காங்க. அந்த 20 பேருமே வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்றவர்கள், இந்திய குடியுரிமை கிடையாது. இந்தியாவில் சொந்தக்காரன் இருப்பான், அவ்வளவுதான். ஆனா வாக்களிச்ச அத்தனை பேருமே வெளிநாடுகள்ல குடியுரிமை பெற்ற நபர். அது மட்டும் இல்லாம இலங்கையில இருந்த இலங்கை குடியுரிமை பெற்ற 2 பேர் வந்து இங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஓட்டு போட்டு போயிருக்காயா, அவனு மாட்டிக்கிட்டாங்க. எப்படி இலங்கையில குடியுரிமை பெற்றவன் இங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஓட்டு போட்டிருக்கான். ஓட்டு போட்டு இப்ப 2 பேர் கைதாகி உள்ள இருக்காங்க. மொத்தம் 20 பேர் இது வரைக்கும் சிக்கியிருக்காங்க. அப்ப ஓட்டு போட்டுட்டு வெளிநாடுக்கு தப்பி ஓடிய எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் தப்பி ஓடி இருக்காங்க, அந்த கணக்கையும் எடுக்கணும், முறையாக விசாரிக்கணும். முழுமையாக மறுதேர்தல் நடத்தினால் மட்டும்தான் இது உண்மையை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். எத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து இந்திய குடியுரிமை இல்லாத நபர்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு வெளில போயிருக்காங்க. அப்போ இந்த தாவேக ஆட்சி அமைந்த அடிப்படை காரணமே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் மூலமாக, மோசடியின் மூலமாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா இது உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடினார்ல கரூர்ல. பாட்டலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் பாட்டலுக்கு 10 ரூபா திமுக வாங்கினது இருக்கட்டும், இன்னைக்கு 20 ரூபா வாங்குது இந்த டிவிக்கு அரசு. இல்ல அவர் வேண்டான்னு இருக்காரு. அவர் வந்து அவர் மேல இடத்துல சொல்றாரு. காக்கி சட்டை போட்டாலே காவல் சொல்லிதான் எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் நான் கேட்கறேன் நான். இப்போ இது எம்ஆர்பி ரேட் வந்து 280 ரூபா, சரியா? இதுக்கு 10 ரூபா சேர்த்து வந்து எடுக்க சொன்னாங்களா? இப்போ 300 ரூபா, நான் வந்து 500 ரூபா கொடுத்தேன், 200 ரூபா கொடுத்துருக்கு, 300 ரூபாயா? அப்போ இது 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 300 ரூபாயா? இன்னும் 10 ரூபா எனக்கு ஸ்டிக்கர் வேணாம், ஸ்டிக்கர் எடுத்து போடுங்க. ஒவ்வொரு பாட்டலுக்கும் 20 ரூபாயை வாங்குகிறது இந்த விஜய் தலைமையிலான அரசு. அப்போ பாட்டலுக்கு 20 ரூபா, பாட்டலுக்கு 20 ரூபான்னு நாங்க பாடலுமா? சொல்லுங்க. பாட்டலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடிமகன்கள்ல ஒரு சிலர் வாக்கு போட்டுருக்கலாம் விஜய்க்கு. இவர் ஆட்சியில 10 ரூபா வாங்க மாட்டாங்க, இன்னைக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடிமகன்களும் இன்றைக்கு அதை வீடியோவாக, ஆதாரமாக, காணொலியாக இன்றைக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டலுக்கு 20 ரூபாய் இன்றைக்கு விஜய் ஆட்சியில வாங்கப்படுதுன்னா அந்த 20 ரூபாய் யாருகிட்ட போகுது? அந்த 20 ரூபாய் வாங்க சொன்னது யாரு? இன்றைக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் யாரு? ஆதவ் அர்ஜுனா. அதுக்கு அவங்களே பரவாயில்லடா, செந்தில் பாலாஜி பாட்டலுக்கு 10 ரூபா தான் வாங்கினாரு, இவனுங்க பாட்டலுக்கு 20 ரூபாய் வாங்குறாரு. இந்த காசு எங்க போகுது? ஆதவ் அர்ஜுனாவுக்கு போகுது. இப்ப தெரியுதா? இவனுங்க தான் தூய சக்தி, தமிழ்நாட்டிற்கு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறார்கள். உன்னதமான புனிதமான சக்தி. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கலாம், 10 ரூபா வாங்குறதாங்க தப்பு. 20 ரூபா வாங்கணும். 10 ரூபா வாங்கினா தீய சக்தி, 20 ரூபா வாங்கினா தூய சக்தி, அவ்வளவுதான். இடையில அந்த 10 ரூபா தான் வித்தியாசம். செந்தில் பாலாஜிக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம்? 10 ரூபா தான் வித்தியாசம். அவர் 10 ரூபா, இவர் 20 ரூபா. டிஎம்கே 10, டிவிகே 20. செந்தில் பாலாஜி 10, விஜய் 20, அவ்வளவுதான். ஆனா இதையும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல. சரி, இதைதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஆட்சிக்கு வந்தவுடன் 711 மதுக்கடைகளை நான் மூடுகிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டார்ல. என்னமோ இவர் மட்டும்தான் புதுசா வந்து தினுசா கடையை மூடினா மாதிரி இன்றைக்கு பரப்பிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, எங்க சிஎம் சார் வந்த உடனே பாத்தீங்களா மதுக்கடைகளை வந்து மூடிட்டாரு. இங்க பாருங்க, 711 மதுக்கடையை மூடி இருக்காரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது 500 சொச்சம் மதுக்கடைகள் மூடப்பட்டது. அந்த மதுபான கடைகள் இயங்கக்கூடிய நேரம் குறைக்கப்பட்டது. மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த போது அவரும் 500 மதுக்கடைகளை மூடினாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதும் கிட்டத்தட்ட 500 மதுக்கடைகளை மூடினாரு. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஒவ்வொரு நபரும் ஆட்சிக்கு வரும்போது 500 மதுக்கடைகளை, தலா 500 மதுக்கடைகளை மூடி இருக்காங்க.
ஆதாரம் இருக்கு. விஜய் என்னமோ புதுசா வந்து மூடவே படாத மதுக்கடைகளை மூடியதாக கையெழுத்து போட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ போட்டு திரிகிறானுங்க இந்த தாவே கப்பையலுக்கு. இதுல அல்டிமேட் என்னன்னா, ஒரு கிழவி, ஒரு தாய் கிழவி வந்து என்ன பண்ணிருக்குன்னா, நாங்க 40 வருஷமா போராடணுங்க, இங்க பாருங்க இந்த மதுக்கடையை 40 வருஷமா நாங்க போராடணும். அப்படி போராடியும் கூட இந்த மதுக்கடைகள் மூடப்படவில்லை. தம்பி விஜய், தளபதி விஜய் வந்த உடனே இங்க பாருங்க கடையை மூடிட்டாங்க அப்படின்னு போயிட்டு 12 மணிக்கு திறக்க போற கடைக்கு காலைல 8 மணிக்கே போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு இந்த கிளவி. கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க. அந்த கடை மூடப்படவில்லை. 12 மணிக்கு திறப்பாங்க. இந்த பாட்டிமா 8 மணிக்கெல்லாம் போயிட்டு மைக்க மாட்டிக்கிட்டு வீடியோ போட்டுருச்சு. இங்க பாருங்க 40 வருஷமா மூட முடியாது, 40 வருஷமா நாங்க போராடுறோம், 40 வருஷமா திறந்து இந்த கடையை விஜய் மூடிட்டாரு அப்படின்னு. மூதேவி, நீ போராடணும்னு சொன்னதை கூட நாங்க ஏத்துக்கிறோம் மூதேவி. ஆனா 40 வருஷம் உல்டா விட்ட பத்தியா? ஏன்னா டாஸ்மாக் கொண்டு வந்ததே 2003 தான். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-26 வருஷம் தான் ஆகுது. 23 வருஷம் தான் ஆகுது. கரெக்டா சொல்ல 23 வருஷம் ஆகுது டாஸ்மாக் ஆரம்பிச்சு. நீ 40 வருஷமா போராடிக்கிட்டு இருந்தா எங்க போய் போராடிக்கிட்டு இருந்த? எந்த பொந்துல போய் போராடிக்கிட்டு இருந்த? இப்ப தெரியுதுங்களா, இவனுக்கு பொய்யிலேயே கட்டமைச்சு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கானுங்க. பொய்ய மட்டுமே சொல்லி 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 இந்த ஆட்சியை வளர்த்து விட்டு இருக்கிறானுங்க. 40 வருஷமா போராடிட்டு இருக்காங்க கிழவி. டாஸ்மாக் ஆரம்பிச்சா 2003 தான் ஆரம்பிச்சாங்க. 23 வருஷம் தான் ஆகுது டாஸ்மாக் ஆரம்பிச்சு. அப்ப எந்த கடையில, எந்த அறபோத நாயே எந்த கடையில போயிட்டு போராட்டம் பண்ண நீ சொல்லு? அப்புறமா தான் தெரியுது அந்த கடை 12 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு. ஏன்னா டாஸ்மாக் திறக்கிற நேரம் 12 மணி தான் கடையை திறப்பாங்க. இது 8 மணிக்கு போயிட்டு கடையை முட்டாங்க வீடியோ போடுது. அன்னைக்கு மதியமே வியாபாரத்தை தொடங்கினா அந்த டாஸ்மாக் கடைக்காரன். இதுக்கெல்லாம் மேல ஒரு அம்மா போட்டாங்க ஒரு டிராமா. என்ன டிராமா தெரியுமா போட்டாங்க? விஜய் சார், எங்களுக்கு 2500 ரூபாயும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், நீங்க நல்லா ஆட்சி செஞ்சா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும், எப்படி நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு திருசா குவி இருக்கு. அதாவது இவங்களுக்கு இலவச சிலிண்டர் வேணாம். விஜய் சொன்னா 2500 ரூபாய் வேணாம், விஜய் ஆட்சி செஞ்சா மட்டும் போதுமா? அத அந்த ரோடு மைக் இருக்குல்ல, எவ்வளவு தெரியுமா அந்த ரோடு மைக்கு? கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்கிட்ட வரும். அந்த ரோடு மைக்க 20,000 ரூபாய் மதிப்புள்ள ரோடு மைக்க, காலர் மைக்க இங்க மாட்டிக்கிட்டு அந்த அம்மா எங்களுக்கு 2500 ரூபாய் வேணாம், எங்களுக்கு இலவச சிலிண்டர் வேணாம் அப்படின்னு பேசுது. உனக்கு சொல்லிட்டுங்களா, அவங்களாம் பொதுமக்கள் கிடையாது. விஜய் கிட்ட அந்த பொண்ணு வந்து விஜய் கூட நின்று போட்டோ எடுத்திருக்கு. பொதுமக்கள் கிடையாது. இது முழுக்க முழுக்க தாவேகாவினுடைய தவிர்க்கியல் பண்ண வேலை இதெல்லாம். ஒரு சாதாரண குடும்ப இல்லத்து அரசி இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துப்போம். ஒரு சாதாரண விஜய் ஃபேன் சொன்னா நாங்க ஏத்துப்போம். ஆனா இந்த அம்மா 20,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த ரோடு காலர் மைக்க மாட்டிக்கிட்டு அந்த வீடியோவை போடுது. நீ உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, உங்க எல்லார் வீட்லயும் அந்த காலர் மைக் இருக்கா? வீடியோ எடுக்கிறவங்க, வீடியோ பேசுறவங்க, பாட்காஸ்ட் பண்றவங்க, அவங்க கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய அந்த காலர் மைக்கு எல்லா தமிழ்நாட்டு வீட்டு பெண்களிடமும் இருக்குதா? இப்ப தெரியுதா இது எவ்வளவு பெரிய செட்டிங்னு சொல்லிட்டு? உடனடியாக பொதுமக்கள் எல்லாம் பொங்கிட்டாங்க. எல்லாரும் இன்னைக்கு வச்சு வெளுத்து வாங்குறாங்க. 2500 ரூபாய் தரேன்னு சொன்னியாடா, ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த 1000 ரூபாய் கூட வரலையாடா? எல்லாம் புடிச்சு வெளுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு 1000 ரூபாய் போட்டு விட்டுருக்காங்க. நிதியே இல்ல மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாரு. இப்ப எப்படி 1000 ரூபாய் போட்ட மறுசீரமைப்பு பண்ணாம? அப்ப மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு யார் தலையில மிளகா அரைக்க பார்த்த நீ? அப்ப மறுசீரமைப்பு பண்ணாம எப்படி உடனடியா உனக்கு 1000 ரூபாய் போட முடிஞ்சது? அனைத்து மகளிருக்கும் 2500 ரூபாய் சொன்னல. இப்ப ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த மகளிருக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்க. அப்ப மிச்ச சொச்ச பேர்லாம் எங்க? அவங்களுக்கு எல்லாம் எப்ப கொடுக்க போற 1000 ரூபாய்? எப்ப கொடுக்க போற 2500 ரூபாய்? இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாம் பொங்கி எழுந்து போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பொதுமக்கள் அத்தனை பேரும் பொங்கி எழுந்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ யார் சொல்றதுக்கு உங்க விஜய் அண்ணா வந்து 2500 ரூபாய் வேணாம், இலவச சிலிண்டர்கள் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் பெண்களும் கொதிச்சு எழுந்துட்டாங்க. எல்லாம் இப்ப வீடியோவால தானே இவனுக்கு போட்டானுங்க, வீடியோவால போட்டு தானே ஆட்சிக்கு வந்தானுங்க. இன்னைக்கு வீடியோ போட்டு எல்லாரும் பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு 2500 ரூபாய் வேணாம்னா நீ பொத்திக்கிட்டு வேலை மயிர பாரு. எனக்கு 2500 ரூபாய் வேணும், அவன் சொன்ன 6 சிலிண்டர் எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் ஓட்டு போட்டேன், எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னு இன்னைக்கு அத்தனை பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பெண்களும் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த இடம் புறம்போக்குன்னு கேட்கறாங்க. பதில் சொல்லு. நீ தானே சொன்ன ஆட்சிக்கு வந்த உடனே 2500 ரூபாய் நொட்டு வேன், வருடத்திற்கு 6 சிலிண்டர் நொட்டு வேன், நீ தானே சொன்ன. இதை விட அல்டிமேட் என்ன தெரியுமா? இலவச பேருந்து. எந்த பேர்ல ஏறினாலும் இலவசம், எந்த பேர்ல ஏறினாலும் இலவசம். இன்னைக்கு பிங்க் பேருந்துல ஏற்கனவே இலவசமா கொடுத்துருந்தாங்களே, மகளிர் விடியல் பயணம் போயிட்டு இருந்தாங்களே, அந்த பிங்க் பேருந்துல ஏறுவதற்கே கட்டணம் கேட்கறாங்க. ஒரு சில இடத்துல நடத்துனர்கள் கட்டணம் கேட்பதாக புகார்கள் வருகிறது. நீ என்ன சொன்ன?
பெண்கள் எந்த பேருந்தில், தமிழ்நாட்டுல எந்த பேருந்தில் யாராலும் இலவசம் சொன்னல, நடைமுறைப்படுத்து. இலவச பேருந்து பயணம் கொடு. ஏன் கொடுக்கல இன்னும்? நீ எப்ப கொடுப்ப? நாங்க கேட்கல, பொதுமக்கள் கேட்கிறாங்க. குடு பாப்போம், குடு. அது மட்டும் இல்லாம அந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு அறிவிச்சார்ல. ஏய், உனக்கு திமுக காரனே பரவாயில்லடா. எப்படி உனக்கு திமுக காரனே பரவாயில்ல? அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு என்று ஒரு சிறப்பு படை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு படை. அதோட பேர் என்ன தெரியுமா? அம்மா பேட்ரோல். எப்படி? அம்மா பேட்ரோல். அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன தெரியுமா அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாரு? பிங்க் பேட்ரோல் அப்படின்னு இவர் தினுசா போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாரு, பிங்க் பேட்ரோல்னு. இதே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தானே இவர் என்ன தெரியுமா பண்றாரு? சிங்கப்பெண் அதிரடி படைன்னு அது மேல ஸ்டிக்கர் விட்டாரு. அவ்வளவுதான். வண்டி ஒரே வண்டி தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல வாங்கின வண்டி அம்மா பேட்ரோல்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக. அது மேல பிங்க் பேட்ரோல்னு மு.க. ஸ்டாலின் கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டினாரு. அந்த ஸ்டிக்கர் மேல இந்த தற்குறி விஜய் ஐயூர் ஒரு ஸ்டிக்கர் விட்டாரு, சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு. அவ்வளவுதான். ஸ்டிக்கரை மட்டும் தான் ஊட்டி இருக்காங்க. ஆனா திட்டம் யாரோடதுனாக்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அதிமுக கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? இவனுக்கு வந்து சிங்கப்பெண் அதிரடி அப்படின்னு கொண்டது விட்டுறாங்க. சிங்கப்பெண் அதிரடி படையா? அப்ப அம்மா பெட்ரோல் எங்க யார் கொண்டு வந்தா? பிங்க் பெட்ரோல் யார் கொண்டு வந்தா? எதுக்குடா இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற பொழப்பு? உனக்கு திமுக காரனே பரவாயில்லையே. அப்புறம் இன்னொரு தினுசா என்ன தெரியுமா விஜய் உருட்டினாரு? அந்த 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது விற்பனை இல்லை ஆணை போடுறாரு. எவ்வளவு பெரிய பைத்தியார பதையல்கள்னு இப்ப தெரியுதா? எப்பேற்பட்ட பைத்தியார பயல்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்துறீங்கன்னு தெரியுதா? யோ, 6-7 வருஷமா 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது வழங்கக்கூடாதுன்னு அந்த டாஸ்மாக் விதியிலே இருக்கிறது. அரசாணை ஏற்கனவே இருக்குது. அப்ப ஏற்கனவே இருக்கிற அரசாணைக்கு நீ எதுக்குடா அரசாணை பிறப்பிக்கிற? நீ என்ன கிழிச்ச? அதை தான் நாங்க கேட்கிறோம். ஆல்ரெடி அந்த அரசாணை இருக்கிறது, நீ என்ன புதுசா கொண்டு வந்த? இது கூட தெரியாத தத்தினாக்க மு.க. ஸ்டாலினை விட பெரிய தத்தி நம்ம இவர் தான். யாரு? விஜய் தான். சிஎம் சார் அப்படின்னு சொன்னார்ல, இவர் தான். மு.க. ஸ்டாலினை விட பெரிய தத்தி இவர் தான். ஏற்கனவே ஒரு அரசாணை இருக்கிறது, 21 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது கொடுக்க கூடாதுன்னு. அப்ப மீண்டும் வந்து நீ ஒரு அரசாணை பிறப்பிக்கிறனா? இது எவ்வளவு பெரிய டுபாகூரு, இது எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டுங்க. இதுதான் அரசாணைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு புறம் பிறப்பிக்கிறார்னா, ஆதவ அர்ஜுனா இந்த பக்கம் வந்து என்ன சொல்றாருன்னா, அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா இருக்க வேண்டும். அனைத்து ஒரு காவல் நிலையத்துல 6 ரூம் இருக்கு, 6 ரூம்லயும் சிசிடிவி கேமரா இருக்கணும்னு இப்ப இவர் வந்து புதுசா ஆர்டர் போடுறாங்களாமா. 2020 நீதிமன்றம் போட்ட உத்தரவின் பேர்ல சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து காவல் நிலையங்களிலும். ஆனா காவல் நிலையங்கள்ல சில அறைகள்ல மட்டும், எப்படி சில அறைகள்ல மட்டும் சிசிடிவி கேமராக்கள் இன்னும் அமைக்கப்படவில்லை. புரியுதுங்களா? இவனுக்கு ஒன்றும் புதுசா வந்து இந்த இதை வந்து அமல்படுத்தல, புதுசா வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரல. சிசிடிவி கேமராவை இங்க பொறுத்துங்க அப்படின்னு இவனுக்கு புதுசா கொண்டு வரல. 2020 இருந்தே இருக்கிறது சிசிடிவி கேமரா அமைக்கணும்னு சொல்லிட்டு. ஆதாரம் இருக்கிறது, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்ப எவனோ கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தான் நீ வந்திருக்கிறனா? நீ எதுக்கு புதுசா உனக்கு ஏன் ஓட்டு போடணும்? நீ சொன்ன ஸ்கீம் கூட ஒன்னால நிறைவேற்ற முடியலையே. இதுதான் இப்படி போய்கிட்டு இருக்குனாக்க நாங்க ஆட்சிக்கு வந்தா மின்வெட்டே இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா உட்பட அத்தனை பேருமே பேசியிருந்தாங்க. மின்வெட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் தொடர்ச்சியாக சென்னையில போட்டிருக்காங்க. அப்படியே பாஸ் பண்ணிச்சுட்டா பொறுமையா போ. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல இடங்கள்ல இன்றைக்கு அவதிப்பட்டு இருக்காங்க. நான் ஆதாரத்தோட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். 2 மணி நேரம் மின்சாரம் இல்லை. என்னடா, செங்கல்பட்டு மாவட்டத்துல பல இடங்கள்ல 2 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் பல பொதுமக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணமா? விஜய் சார் வீடியோ போட்டீங்கல்ல, விஜய் சார், சிஎம் சார் வீடியோ போட்டீங்கல்ல, விஜய் சார், இதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணமா? 2 மணி நேரம் கரண்ட் இல்லாம சிக்கிருக்காங்க. பல இடங்கள்ல மின்வெட்டுகள் அப்பப்ப மின்சாரம் நின்றுதான் வருகிறது. இதுதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணம். மாற்றத்தை கொடுக்க போறேன், புரட்சியை செய்ய போறேன், அவங்களாம் தீய சக்தி, நான் தான் தூய சக்தின்னு சொன்னேன்ல. இப்ப இவ்வளவு முறைகேடுகளை நான் பட்டியலிடுறேன். அப்ப யாரை ஏமாத்தி நீ ஆட்சிக்கு வந்த? யாரை வச்சு பொய் சொல்லி நீ ஆட்சிக்கு வந்த?
இன்றைக்கு ஒவ்வொரு தமிழக பெண்களும் கொதிச்சு கேள்வி கேட்கறாங்க. அத்தனை பேரும் நாங்க ஏமாந்து ஓட்டு போட்டங்க, வீட்டுல சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டங்க, 2500 ரூபாய் தருவாருன்னு சொன்னதால ஓட்டு போட்டங்க அப்படின்னு இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் தானாக முன் வந்து கொதிச்சு சமூக வலைதளங்களை இன்றைக்கு பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் செய்த மாதிரி அவருடைய ஐடி விங் காரணங்களை வச்சு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு வீடியோ எடுத்து போடல. காலர் மைக் இதை 2500 ரூபாய் வேணாம்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் மைக்க வச்சுக்கிட்டு பேசல. இன்றைக்கு பொதுமக்கள் தானாக முன் வந்து குமரி கொண்டிருக்காங்க. நீ 6 சிலிண்டர் தரன்னு சொன்னதாதான் உனக்கு ஓட்டு போட்டேன், மாசம் 2500 ரூபாய் நீ தரன்னு சொன்னதால்தான் உனக்கு ஓட்டு போட்டேன், அப்புறம் தாய்மாமன் சீரு, அண்ணன் தங்கச்சி சீரு அப்படின்னு சொன்னிய, அதுக்காக தான் ஓட்டு போட்டேன். இன்றைக்கு ஒவ்வொருவரும் வந்து குமரி ஓட்டு போட்டவங்க வந்து குமரி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்து வெளிநாடு குடியுரிமை பெற்றவங்களை இந்தியாவுல வாக்களிக்கவே தகுதியற்ற நபர்கள் எல்லாம் வாக்களிக்க வச்சு இன்றைக்கு ஸ்கேம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இந்த ஆட்சி என்பது ஊழலாலும் முறைகேடுகளாலும் உருவான ஆட்சி. ஏன்னா வேறொரு கட்சி, அதாவது அதிமுக வந்து அவங்க கட்சியினுடைய தலைமைக்கே தெரியாம 25 பேருடைய ஆதரவை திருட்டுத்தனமாக வாங்கி கொண்டு வரப்பட்ட ஆட்சி. யார தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த தீய சக்திகளிடமிருந்து எம்எல்ஏக்களை கடன் வாங்கி நீங்கள் அன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அப்போ ஆட்சி அமைப்பதிலே ஊழல் செஞ்ச நீங்க எப்படி சார் தூய ஆட்சியை தருவீங்க? நாங்க கேட்கல, மக்கள் கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க. நன்றி.